அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மும்பையில் இருந்து சென்னை திரும்பிய தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திப்பதற்காக போயஸ் தோட்டத்தில் இருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டார். அங்கிருந்து மெரினாவில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்ற அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தனக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள கடிதத்தையும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தையும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வைத்து பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து எம்ஜிஆர், அண்ணாவின் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்திய சசிகலா மெரினாவில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். ஆளுநரை சந்தித்த சசிகலா எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்கினார். சுமார் 40 நிமிடங்கள் ஆளுநரை அவர் சந்தித்து பேசினார். அவருடன் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் சென்றனர்.